ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ரிவ்யூ போட்டுடலாமா? ஸோ இன்னைக்கான எபிசோட் எப்படி போச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல கைஸ். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்ம சேனலை உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே லைக் பட்டனை டச் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கமெண்ட்ல போடுங்க, சரியா? ஸோ இதயம் சீரியல் முதல்ல நாடகத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். நாடகத்தை பத்தி நம்ம பேசிடலாம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டாள் வந்து பழசெல்லாம் நம்ம மறந்துடலாம், இனிமேல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதி காலில் எல்லாம் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல நம்மளை மூழ்கி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆதியோட கால் அமுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? நம்ம பாரதி, சரியா? பரவாயில்ல விடுங்க ஆதி, இதெல்லாம் என்னோட இதுதான். நான் என்னோட லவ்வை வந்து உங்களை விட நான் 100 மடங்கு நான் கொட்டி நீ உங்களே திக்குமுக்கு ஆட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆதி அப்படியே எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிட்ட ஆண்டாளு அழகரு ரொமான்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. பிறக்க போற பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த பேசிட்டு இருக்கிறத வெளியில இருந்து நம்ம யாரு, கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் வந்து ஒட்டு கேட்கிறாரு. ஓ, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இருடா உங்களுக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சம்மந்தியும் பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு? நம்ம ஆண்டாள் அம்மாவும் அழகர் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நகையை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நகையை வந்து போட்டு பார்க்க சொல்றாங்க. போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டேபிள்லயே வச்சிடுறாங்க, சரியா? நான் டேபிள்லயே வச்சு தூங்கிடுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நைட்டு போய் அந்த நகை எடுத்து திருடிடுறாரு, சரியா? இவர் எடுத்து வச்சிடறாரு. இத நம்ம அழகர் சார் என்ன பண்றாரு, கேமரால வீடியோ எடுத்துடுறாரு, சரியா? ஓகே, டட், சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அம்மா வந்து நகையை பத்தி கேக்குது. என்ன கேட்டாங்கன்னா, நகையை எடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க, சரியா? எடுத்தீங்களான்னு கேட்டோன்னே இதை ஆரம்பிச்சிட்டா. யாரு? நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நீங்க என் பொண்டாட்டியை நீங்க எப்படி பேசலாம்? எப்படி நீங்க என் பொண்டாட்டி நீங்க திருடின்னு சொல்லலாம்? அவகிட்ட இல்லாத நகையா? அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சரியா? உடனே வந்து அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம கரெக்டா ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. யாரு? நம்ம அழகர் சார். இந்த நகையத்தானே தேடிட்டு இருந்தா, கீழே விழுந்து கிடந்ததை நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கிச்சன்ல போய் அழுதுட்டு இருக்காங்க. யாரு? நம்ம பாட்டியும் அந்த அம்மாவும் அழுதுட்டு இருக்கு. அப்ப அழகர் போய் நம்ம அந்த போன்ல எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறாப்ல, சரியா? உடனே பார்த்தோன்னே வந்து விட்டாங்க பாருங்க ஒரு அட்டாங்க ஒக்கமாக்க, உங்க விட்டாரா எங்க விட்டாரா, சரியான சூப்பர், செம. அதாவது புருஷன்மார்க அடிச்சுதான் நம்ம பார்த்திருக்கோம். இங்க அப்படியே உள்டாவா ஆகி போச்சு. பொண்டாட்டி வந்து விட்டா பாருங்க, கண்ணுருட்டி மாமன்னருக்கு தர்மலிங்கத்துக்கு ஒரு அடி, செம சூப்பரா இருந்துச்சு. பினிஷிங் இன்னைக்கு நல்லா இருந்தது. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு தர்மலிங்கம் அடி வாங்கும் போது பாக்குறதுக்கு. சோ அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி வாசு வாசு வர்றாப்புல. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாசு நாடகத்துக்கு வர்றாப்புல. வந்து ஏன் இப்படி பண்ற, எதுக்கு பாரதியோட நினைவுகள்லாம் நீ அழிக்க பாக்குற, தமிழை விட்டு நீ இருந்துருவியா? அப்புறம் உலகத்துல யாரு தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க, நீ நானும் எல்லாருமே தான் தப்பு பண்ணிருக்கோம், இந்த முடிவெல்லாம் நீ இது பண்ணாத, உன் காலில் வேணாலும் உழுகுறேன்னு சொல்லி கேவலமா இருக்குது கைஸ், ரொம்ப கேவலமா இருக்குது, சரியா? வாசு போய் இவன் காலில் உழுகிறது ரொம்ப கேவலமா இருக்குது, காரி காரி துப்பணும் போல இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாப்புல, நைட்டு கடவுளை வந்து சொல்லியிருப்பாராட்டு இருக்குது. உடனே எந்திரிச்சு அப்படியே குப்பு குப்புன்னு வேர்த்து இது உடனே பாதி வந்துட்டு விபூதி எல்லாம் பூசி விடுறாங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ஒரு குடம் தண்ணியை தூக்கி கொண்டு வந்து தலையில ஊத்துமா, அப்படியாவது பித்தம் தெளியட்டுமா என்னன்னு பார்க்கலாம். கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. சொன்னோடனே இந்த மாதிரி டைரி எழுதி வைங்க, அது வந்து உங்களுக்கே வந்து ஞாபகத்துக்கு வந்து வரும்போது நீங்க அந்த டைரியை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஞாபகங்கள்லாம் வரும்னு சொல்லி இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்கப்பா. டைரி எழுதுறாரு நம்ம ஆதி. சரி, இப்ப ரிவ்யூ பண்ணிடலாமா? ரொம்ப கேவலமா இருக்குது இதயம் சீரியல், ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ரொம்ப கேவலமா இருக்கு, என்னால முடியல, நாடகம் பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குது. வாசு போய் இவன் காலில் உழுகலாமா? விளக்கெண்ண வெங்காயம், அவனோட ஹார்ட் எடுத்தாண்டா உனக்கே வச்சிருக்காங்க வெங்காயம், அவனை வந்து காலில் உழுக சொல்ற? உங்க அம்மா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா, சரியா? பாரதி தப்பு பண்ணிட்டா, இந்த உலகத்துல யாருதான் தப்பு பண்ணல, அதத்தான் வாசு கேக்குறாப்புல. யாரு? நீ தப்பு பண்ணலையா? நான் தப்பு பண்ணலையா? உங்க அம்மா தப்பு பண்ணலையா?
அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீ பாரதியோட நினைவுகளை போய் எடுக்க போற வெங்காயம்? மன்னிக்கிற குணமே இருக்காதா உனக்கு? இல்ல நீ மட்டும் தப்பே பண்ணலையா லைஃப்ல? ரொம்ப ஏதோ ஜீனியஸ் மாதிரி இப்ப அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறான் விளக்கண்ண. ரொம்ப கேவலமா இருக்கு. ஆதியோட செயல் ரொம்ப கேவலமா இருக்கு. நான் தான் சொல்லலையா கைஸ், அழகர் தான் கைஸ் இப்ப டாப் ஹீரோ. இதயம் சீரியல்ல அழகர் தான் ஹீரோ. இவன் ஆதி டம்மி பீஸ், டம்மி பீஸ். சரியா? ரொம்ப ரொம்ப டம்மி பீஸ், ரொம்ப கேவலமான டம்மி பீஸ். ரொம்ப டம்மி பீஸ். ரொம்ப டைரக்டர் வந்து அப்படி சுத்தமா டம்மி ஆக்கிட்டாரு அவனை. அழகர் தான் சூப்பர், அழகா நீட்டா பாருங்க வீடியோ எடுத்து போட்டு காமிச்சிட்டான் பாருங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஆண்டாள் கிட்ட காமிச்சிருக்கணும். சரிங்களா? அவதான் அவங்க அப்பனை நம்பிக்கிட்டு இருக்கிறா நல்லவன் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் கிட்ட காமிச்சிருக்கணும் அந்த வீடியோவை. உங்க அப்பன் பாரு, அவன் தான் நகையை திருடி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. ஆனா அப்ப கூட அந்த லூசி என்ன தெரியுமா சொல்லும், நீ இதை தப்பா நீ வீடியோ எடுத்து வச்சிருக்க எங்க அப்பாவை அப்படிங்கும். அது ஒரு கூறுகட்ட குப்பாய். யாரு? ஆண்டாள். எதை சொன்னால் நம்பாது. இவன் அப்ப வாயில இருந்து உண்மை வந்தா மட்டுமே தான், இவன் ஒட்டு கேட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு விடுகாலம் வரும். சோ இதயம் சீரியல் வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். என்ன பொறுத்தளவு இன்னைக்கு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்தது. தயவு செய்து ஆதி மனச மாத்துங்க. ஏன்னா வாசுவே வந்து பேசும்போது, ஆனா எனக்கு ஒரு டவுட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இத்தனை நாள் வாசு வந்தா பிள்ளையாம அவங்க அம்மா தற்கொலை அம்மா தண்ணிக்குள்ள ஒரு தடவை உழுவும் பாத்தீங்களா, அப்போ வந்து வாசு காப்பாத்திருப்பாப்ல. நிறைய இடத்துல வாசு வந்துதான் காப்பாத்திருப்பாப்ல. ஆனா இடையில கொஞ்ச நாள் வாசுவே நாடகத்துக்குள்ள கொண்டே வரல. அதனாலதான் நாடகம் ரொம்ப கேவலமா இருக்குது. இப்ப திடீர்னு வந்து நாடகத்துல வந்து வாசு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்ன சார் இது? நாடகம் எடுக்க தெரிஞ்சா எடுங்க, எல்லாம் இதயம் தெரியல முடிச்சு விட்டு போங்க. ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. காரி காரி துப்பணும் போல இருக்கு. ஆதியோட கேரக்டர் தயவு செய்து மாத்துங்க. அவனை ஒண்ணு மன்னிச்சு விட சொல்லுங்க ப்ளீஸ்.